அமரன் தான் ஓடுந்தல கோட்டில் ஓடாதல கோட் யார் படம் இல்லை நம்ம தனுஷுது விஜய் தல தனுஷ் இல்லை. நான் வந்து ரொம்ப அமரனுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கேங்க. ஏன்னா இப்போ சிவகார்த்திகேயன் வந்து ஒரு ஆக்ஷன் ரொம்ப பயங்கரமான ஆக்ஷன் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஐ திங்க் தெரிஞ்சு காக்கி சட்டலில் பண்ணியிருந்தாது. அதுக்கப்புறம் ஒரு கம்ப்ளீட் ஆக்ஷன், ஒரு மிலிட்ரி பேஸ்டு ஆக்ஷன் வந்து இப்போ அமரனில் நாங்கள் பார்க்க போகிறோம். இன்ஃபேக்ட் ஒரு மேக்கிங் கிளிப்பிங் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவும் வேறு லெவலில் இருந்தது, ஷூட் பண்ணுற மாதிரியான வேறு லெவலில் இருந்தது. அண்ட் ஏஆர் முருகதாஸ் படம், அவர் ரொம்ப ஒரு பிரேக்குக்கு அப்புறம் படம் எடுக்க போகிறாரு. ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட. இன்ஃபேக்ட் அது கமல் ப்ரொடக்ஷன்ஸ் வேறு, ஏற்கனவே நம்ம விக்ரம் பார்த்தோம், பயங்கரமாக இருந்தது. அடுத்து இந்த முடி வரப்போகுது. ஸோ ரொம்ப ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட கரெக்டு நானும் பார்த்தேன். பட் கன்ஃபார்மாக தெரியல. பட் ஒரு 2 சிவகார்த்திகேயன் வர்றதுக்கு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஒரே படத்தில் 2 சிவகார்த்திகேயன் பார்க்குற மாதிரி இருக்கும். அவரே வெளியினா இருந்தார் தான் இன்னும் வேறு லெவலில் இருந்திருக்கும். அதுவும் வேறு லெவல். அதுவும் விக்ரமா வந்தார்னா, அதுக்கு எல்சியூ கனெக்ட் பண்ணார்னா அதுவும் இன்னும் வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக. தளபதி படம் கோட்டு கண்டிப்பாக வந்து வெற்றி பெறும். ரெண்டாவது இப்போ வந்து தளபதி வந்து அரசியலுக்கு வர சூழ்நிலை இருக்கிறதுனால அவருடைய ரசிகர்கள் மத்தியிலும் கோட்டுக்கு வந்து ஒரு நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எப்பயுமே வந்து வெங்கட் பிரபு பார்த்திங்கன்னா கொஞ்சம் திருப்பங்கள் நிறைந்ததாக இருக்கும். அதனால் வந்து இந்த படத்தில் வந்து ஸ்க்ரீன் ப்ளே ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் பண்ணணும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம மோகன் சாரையும் வந்து அதுவும் ஒரு வித்தியாசமான வில்லன் கேரக்டரில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ டோட்டலாக இன் டோட்டல் கோட் வந்து ஒரு மாசாக தான் இருக்க போகுது. அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. தளபதியே வந்து ஒரு பக்காவான டான்ஸரு. ஸோ பிரபுதேவாவும் கூட இருக்கிறதுனால ஒரு அட்டகாசமான சாங்கு வித் அருமையான ஒரு டான்ஸோட கண்டிப்பாக வந்து ஒரு பாட்டு ரசிகர்களுக்கு வந்து ஒரு விருந்து படைக்கிற மாதிரி இருக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை. பிரசாந்த் வந்து விஜயோட வந்து சேர்றதுனால அவருக்கும் வந்து இனி வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்யூச்சர், ஒரு நல்ல சான்சஸ் சினி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் தேங்க்யூ. அமரன். சிவகார்த்திகேயன் கொஞ்சம் நல்லா டிரான்ஸ்மிஷனாக மாறி இருக்கிற அப்படி, அப்புறம் கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கிற அப்படி கொஞ்சம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். சிவகார்த்திகேயன் எப்படி பண்ண போகிறாரு, என்ன ஆக்ஷனில் இறங்க போகிறாரு, அப்படி அதுக்கு செட் ஆகுமா இல்லையான்னு அப்படி பார்த்துட்டு இருக்கிறோம். டீசர் பார்த்தோம். நல்லாயிருக்கு, டீசர் நல்லாயிருக்கு. எதிர்பார்க்குறோம் நிறையா சிவகார்த்திகேயன் இந்த டைமு கொஞ்சம் ஆக்ஷனில் இறங்க வர போகுது. எத்தனை ஃபேன் ப்ரோ நாங்கள், சிவகார்த்திகேயன் ஃபேன் ப்ரோ நாங்கள். ஆமாம், அது சொல்லிக்கிறோம் ஃபஸ்ட்டு. ஆமாம், ஏன்னா எத்தனை நாளாக காமெடியிலே இருந்துட்டு இப்போ ஆக்ஷனில் இறங்குறாருல்ல. இப்போ துப்பாக்கி படம் எப்படி விஜய்க்கோ அந்த மாதிரி இது எதிர்பார்க்குறோம் சிவகார்த்திகேயனுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. அமரன் வந்து கமல் வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணிட்டுக்கிறாரு, கேமியோ ரோல வரத்துக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதை நாங்களும் கொஞ்சம் எதிர்பார்க்குறோம். அப்புறம் டபுள் ஆக்ட் பிள்ளைக்குது சிவகார்த்திகேயன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்னன்னு தெரியல, பார்த்தா தெரியும். நல்லாயிருக்கும்னு நினைக்கிறோம். வரட்டும், பார்த்துக்கலாம். ஒரு 10 days முன்ன பண்ண வருது. இது ரியல் கிளாஷ் மாதிரி பார்க்குறீங்களா, எப்படி பார்க்குறீங்க? கிளாஸ் எல்லாம் இல்லை, நாங்கள் சிவகார்த்திகேயன் வந்து ஃபேனுங்கனால சிவகார்த்திகேயன் தான் பார்க்குறோம். ஆமாம். நான் வந்து கோட்டுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். எப்பயுமே நம்ம தளபதி தான். சப்போஸ் எந்த படம் வந்தாலும் நம்ம செலிப்ரேஷன் பண்ணுறது தான் ப்ரோ. எப்பயும் தளபதி தான் ப்ரோ. தளபதி தான் நம்மளோட உயிரே மாதிரி, அந்த மாதிரி சொல்லிக்கலாம். படம் எப்படியோ நல்லா தான் இருக்கும். அது நாங்கள் எப்பயுமே சப்போர்ட் பண்ணிட்டே தான் இருப்போம். தளபதிக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருப்போம். அமரனுக்கு பார்த்தீங்கன்னா சப்போஸ் வாய்ப்பு இருந்தால் போகிற வாய்ப்பு இருக்குது. எப்பயுமே நம்ம தளபதிக்கு தான். எந்த மாதிரி கதைனா, சப்போஸ்னா லியோ படம் எப்படி வந்துச்சு, அதில் வந்து கொஞ்சம் பாதி அந்த மாதிரி அடித்தடி, அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். கீழே ப்ரோ கொஞ்சம் லவ் சீனாக இருந்தால் ஓகே தான். எப்படி இருந்தாலும் நம்ம சப்போர்ட் தளபதிக்கு தான். அதனால் உயிரே போனாலும் தளபதிக்கு தான் எல்லாமே. இப்போ அதிகமாக எதிர்பார்க்குறது அமரன். அது உண்மை கதையை வந்து மையமாக வச்சு எடுக்கிற படம் அது. அதனால் வந்து அந்த படத்தில் வந்து அது உண்மை கதையாக வந்து எப்படி உள்ள அந்த படத்தில் வந்து எப்படி என்ன பண்ணுறாங்க, எப்படி காமிக்கிறாங்க, அந்த உண்மையாக ஏற்கனவே வந்து நாட்டுக்காக உயிரை விட்டாரு பார்த்தீங்கன்னா, அவரை வந்து கரெக்டாக வந்து அந்த படத்தில் வந்து காமிக்கிறாங்களா அப்படின்றதுக்காக பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஆமாம். ஓகே, இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா ராணுவ வீரராக வராரு. அந்த லுக்கில் எப்படி இருக்காரு? அது வந்து அவருக்கு தான் ஃபஸ்ட் டைமு. அது வந்து இந்த படத்தில் இவர் ஜெயிச்சிட்டாருன்னா அதுக்கப்புறம் இவர் வேறு லெவலில் போயிடுவார். ஆமாம்.
அவருக்காக அந்த படத்தை நான் பார்க்குற மாதிரி கிடையாதுங்க. நான் மற்றபடி அவர் உண்மையாக இருந்து நாட்டுக்காக இறந்து போனார் பார்த்தீங்களா, அவருக்காக. ஆமாம், அந்த கதைக்காக உண்மையாக இருந்து நாட்டுக்காக உயிரை விட்டார் பார்த்தீங்களா, அவருக்காக இந்த படத்தை பார்க்குறேன். ஏன்னா இப்போ இவர் வந்து அவராகவே இந்த இவர் வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் வந்து அவராகவே இந்த படத்தில் வந்து வாழ்ந்துருக்காரு அப்படின்றனால இந்த படத்தை பார்க்குறேன். எதிர்பார்க்குறேன். இப்போ 2 சிவகார்த்திகேயன் அதில் வரதா பேச்சு அடிப்படுது, எப்படி எதிர்பார்க்குறீங்க? இல்லை, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிங்கிள் தான். ஆமாம். கமல் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாரு, ஏதாவது கேமியோ ரோல் வருவாரா? அது வந்து டவுட்டு தான். அது ப்ரொடக்ஷன் ஓகே, ஆனால் வந்து டப்பிங் ஏதாவது கொடுக்கலாம். ஆனால் மற்றபடி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிறதுக்கு டவுட்டு, ரொம்ப இது டவுட் தான். அவர்கிட்ட அப்படி நீங்கள் என்ன படத்துக்கு எதிர்பார்க்குறீங்க? தலை படத்துக்கு இருந்த தலைவா விடாமுயற்சி தான். என்னைக்குனாலும் சரி. இந்த 2 படத்தில் எதுக்கு எதிர்பார்ப்பீங்க? எதுக்கு போவீங்க? மேபி போனால் பசங்களுக்கோசரம் போகணுன்னா கோட்டு தான். தலை விஜய்க்கு ஃபேன். அவ்வளோதான். அமரனுக்கு வெயிட் பண்ணுறேன் சார். ஏன்னா படம் வந்து உண்மை கதை அப்படிங்கிறதுனால நல்லாயிருக்கும். ரெண்டாவது கமல் ப்ரொடக்ஷன்றதுனால அது வந்து கண்டிப்பாக அவர் வந்து ஒரு நல்ல கதையை தான் சூஸ் பண்ணி பண்ணுவார். அதனால் சூப்பராக கண்டிப்பாக நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். கோட்டுக்கு தான் வெயிட்டிங். நான் விஜய் ஃபேனு, அதனால் கோட்டுக்கு தான் வெயிட்டிங். நிறைய பேர் நடிக்கிறாங்க. பிரசாந்த், பிரபுதேவாலாம் நடிக்கிறாங்கனால அதுக்கோசரம் ரொம்ப வெயிட் பண்ணுறேன். அதனால் ஆமாம். சரி, இப்போ சிவகார்த்திகேயன் 2 ரோலில் வர மாதிரி இருக்காங்க. ஆமாம். அவர் வெவ்வேறு கெட்டப்பில் நடிச்சிட்டு வராப்புல. ஸோ இது வந்து எப்படியா இருந்தாலும் அவரோட ஆக்டிங்கில் ஒவ்வொரு படத்துலையும் நிறைய சேஞ்சஸ் கொடுத்துட்டு வராப்புல. ஸோ அதனால் இந்த படம் வந்து அவர் கரியரில் ஒரு நல்ல படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், கண்டிப்பாக இருக்குங்க. 10 நாள் முன்ன பண்ண வருது. ஆமாம். 10 நாள் எது ஃபஸ்ட்டு வருதோ அதை கண்டிப்பாக பார்ப்போம். எப்படியா இருந்தாலும் 2 படமுமே பார்ப்போம், கண்டிப்பாக பார்ப்போங்க. ஓகே, தேங்க்யூ. நான் அமரனுக்கு தான் ப்ரோ வெயிட் பண்ணுறேன். ஏன்னா கமல் சார் ப்ரொடக்ஷனில் சிவகார்த்திகேயனோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அவங்க மூவிக்கு வெயிட் பண்ணுறேன். நீங்கள்? நான் விஜய் மூவி தான் வெயிட் பண்ணிட்டுருக்கிறேன். எப்பயுமே விஜய் மூவி போட்டால் போய் பார்த்துருவோம், அதுக்காக வெயிட் பண்ணுறேன். எனக்கு விஜய் சாரும் பிடிக்கும். பட் இந்த டைம் மோர் எக்ஸ்பெக்டேஷன் சிவகார்த்திகேயன் மேலே இருக்குது. ஓகே ப்ரோ. நீங்கள் சிவகார்த்திகேயன் விஜய் ஃபேன்? நான் சிவகார்த்திகேயன். ஓகே. நம்ம வந்து இப்போ அமரன் தான் சார். ஆமாம், நான் வந்து அஜித் ஃபேனு. நமக்கு விஜய் அந்த அளவுக்கு தெரியல. அமரன் தான். அமரன். ஓகே சார், அது டீசர் பார்த்தீங்களா சார்? டீசர் பார்க்கல. நம்ம அமரன் நான் கண்டிப்பாக பார்ப்போம். கண்டிப்பாக அமரன். ஆமாம், கண்டிப்பாக. ஓகே, தேங்க்யூ சார். சார் 2 படமும் நல்லா எனக்கு பிடிக்கும். அவர் 2 பேரும் ஸ்டார் நல்லா தான். பார்த்தீங்கன்னா இளைய தளபதி விஜய் சார் நம்ம இப்போ எப்பயும் விரும்புகிறது தானே. அதுவும் இன்றைக்கி சிவகார்த்திகேயன் சாரும் குழந்தைங்கள்லாம் எல்லாமே பார்க்குறாங்க. அவரும் நல்ல ஒரு இது தான். 2 படமும் பார்க்க இன்றைக்கி காலையில் எது முன்னாடி எனக்கு டிக்கெட் கிடைக்குதோ அதை பார்த்துட்டு அது உடனே அது அப்படி. ஆமாம். 2மே மிஸ் பண்ண முடியாது சார். பார்க்கக்கூடிய படம் தான். பார்ப்போம். ஃபேமிலி எல்லாமே 2 பேருமே எந்த படமும் விடுறது இல்லைங்க. தியேட்டரில் போய் பார்த்துருவோம். நீங்கள்? எனக்கு விஜய்னா படம்னாவே பிடிக்கும், அதனால் வந்து பார்ப்போம். இப்பயும் ஃபேமிலியாக விஜய்னா படம் வந்தால் வந்து பார்த்துருவோம். இப்போ சிவகார்த்திகேயன் வந்து 6 பேக்கெல்லாம் வச்சு நடிக்கிறதுனால அதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, அது பார்க்கலான்ட்டு. அது 2த்துக்குமே வெயிட்டிங். நானும் விஜய் சார் படத்துக்கு தான் வெயிட் பண்ணுறேன். விஜய் ஃபேனா? எந்த படம் விஜய் ஃபேன்? எந்த படம்? மாஸ்டர். அதுக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட்? 20 நாள் டிஃப்ரெண்ட் இருக்குது. அதுக்குள்ளே எப்படிங்க நீங்கள் சொல்லலாம்? இப்போ தளபதி படம் ரிலீஸ் ஆனால் எவ்வளோ நாள் ஓடும்? தளபதி படம் ஏன்னா ஒரு 200 நாள் 300 நாள் ஓடும் ப்ரோ. ஓடும் ப்ரோ. ரிலீஸ் ஆகி 20 நாள்லேயே வருது அந்த படம். அப்போ தளபதி படம் ஓடும் போது இது வருது இல்லையா? அதனால தான் கேட்கும். சரி, அது ஓடும் ப்ரோ. அதெல்லாம் எந்த படத்துக்கு வெயிட் பண்ணுங்க? நான் கோட்டுக்கு தான் ப்ரோ வெயிட் பண்ணுறேன். ஆமாம் ப்ரோ. தளபதி ஃபேன் நான். தளபதிக்கோசரம் நான் வெயிட் பண்ணுறேன் ப்ரோ. ஓகே, கோட் வந்து 100 டேஸ் ஓடுமா? அமரன் 100 டேஸ் ஓடுமா? கோட்டு தான் ப்ரோ. அமரன் தான் ஓடுந்தல. கோட்டில் ஓடாது தலை. கோட் யார் படம்? நம்ம தனுஷ் விஜய் தனுஷ் இல்லை, அவரு கடற்கரை. நீங்கள் சொல்லுங்கண்ணா. அதான் இப்போ சரி, ஓகே. இப்போ இன்னைக்கு தளபதியோட பர்த்டே. ஆமாண்ணா, தளபதிக்கு பர்த்டே. ஹாப்பி பர்த்டே தளபதி. அது இல்லாமல் இன்றைக்கி 2வது பாட்டு வேறு கோட்டு ரிலீஸ் ஆகுது. அது இல்லாமல் ஒரு ஓன் வாய்ஸ் வேறு. அதனால் வெயிட்டிங்ண்ணா, வெறித்தனமான வெயிட்டிங். ஓகே, இப்போ பிரசாந்த் பிரபுதேவாலாம் நடிக்கிறாங்க. ஆமாம். எப்படி எதிர்பார்க்குறீங்க? அவங்களும் கொஞ்சம் மாசான ஆக்டர் தான். அதனால் கொஞ்சம் நல்லா சூப்பராகவே வரும்ண்ணா. அதனால் கோட்டு தாங்க. கோட்டு விஜய் ஃபேன் நாங்கள். அந்த படம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம். அது இப்போ இதாக ஓடுது. மோஸ்ட்லி அது கடைசி படமாக இருக்கலாம். அதனால் வந்து அந்த படம் பார்க்கலாம் எதிர்பார்ப்பு இருக்குது. ஹாப்பி பர்த்டே விஜய் சார். எங்களுக்கு இதை பார்த்துட்டு எங்களுக்கு கிஃப்ட் அனுப்புங்க சார்.
ஓகே சார். இப்போ பிரசாந்த், பிரபுதேவா, மைக் மோகன்லாம் நடிக்கிறாங்க. சரி, எந்த மாதிரி எதிர்பார்க்குறீங்க படம்? அவங்க நல்ல பெஸ்ட் ஆக்டர்ஸ் தான். படம் நல்லா இருக்கும். படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். அமரன் சார், சிவகார்த்திகேயன் படம். அவரும் நல்ல ஆள் தான். அவருக்கு 3வது குழந்தை பிறந்திருக்கு. ஸோ அவர் நிறையா சம்பாதிக்கணும், நல்லா சம்பாதிச்சு முன்னுக்கு வரட்டும். அவருக்கு வாழ்த்துக்கள். ஓகே சார், தேங்க்யூ சார். கோட்டு தாங்க. எதுக்கு இருந்தாலும் ரொம்ப விஜய் பிடிக்கும், அதனால். நீங்கள் எந்த படத்துக்கு போவீங்க? விஜய். விஜய் படத்துக்கா? விஜய் ரொம்ப பிடிக்குமா? இன்னைக்கு விஜயோட பர்த்டே. ஹாப்பி பர்த்டே சொல்லிடுங்க. ஹாப்பி பர்த்டே விஜய் அங்கிள். நீங்கள் ஹாப்பி பர்த்டே விஜய். தேங்க்யூ. நான் சிவகார்த்திகேயன் மூவிக்கு தான் போவேன், அமரனுக்கு தான் போவேன். அது ரியல் ஸ்டோரின்னு வேறு சொல்கிறாங்க, டபுள் ஆக்ட் வேறு, கமல் ப்ரொடெக்ஷன் வேறு. கண்டிப்பாக அதுக்கு தான் போவேன். கண்டிப்பாக அதுக்கு தான் போவேன். ஓகே. இப்போ கோட் விஜய் போவோம், அதுக்கும் போவோம். ஃபஸ்ட்டு சிவகார்த்திகேயன் மூவி போயிட்டு அப்புறமா நெக்ஸ்ட் அதுக்கு போவோம், அதுவும் போவோம். ஹாப்பி பர்த்டே இளைய தளபதி விஜய், வருங்கால முதல்வர். கோட் விஜய் ஃபேன். எல்லாருமே ஃபேமிலி தளபதி ஃபேன் தான். அதில் பிரசாந்த், பிரபுதேவாலாம் நடிக்கிறாங்க. ஆமாம், ஏன்னா விண்டேஜ் அவங்கெல்லாம். திரும்ப பிரசாந்த் வர்றது ஓகே, பிரபுதேவா வர்றது ஓகே, பட் அல்டிமேட்டாக தளபதி படம். வெங்கட் பிரபு டைரக்ஷன், அதனால் நாங்கள். நீங்கள் என்ன படம் இப்போ? நான் கோட்டு. கோட்டுக்கு தான் போவீங்களா? நீங்கள் கோட். கோட். எல்லாருமே விஜய் ஃபேன் இல்லைங்களா? ஓகே. இன்னைக்கு விஜய்க்கு பர்த்டே. ஹாப்பி பர்த்டே தளபதி. கோட்டு தான். கோட்டுங்களா? எதனால? விஜய் வெறியனா? விஜய் வெறியன். ஓ, அதனால. ஆமாம். ஓகே. இப்போ விஜய் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரசாந்த், பிரபுதேவா. ஆமாம், இதெல்லாம் எப்படி எதிர்பார்க்குறாங்க? புரியுதுண்ணா. அது புது காம்போவாக இருக்குது. என்னன்னு தெரியல. பிரபுதேவா இப்போ பிரசாந்த் வேறு ரொம்ப நாள் கழிச்சு வந்துருக்காரு. விஜய் கூட காம்போவாக இருக்குது. ஒரு பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்கு. வேறு லெவலாக இருக்குண்ணா. ஒரே டீமாக இருப்பாங்களா, ஆப்போசிட் டீமாக இருப்பாங்க? எதிர்பார்க்க அது அந்த பாட்டில் விசில் போர்டு பாட்டில் பார்த்தோம்னா அதில் ஒரே டீம் மாதிரி தான் தெரியுது. ஒரே டீமாக தான் இருப்பாங்க. மேபி ஒரே டீமாக இருந்தால் கூட, ஒரே டீமாக இருந்தால் இல்லை ஒரே டீம் இருந்து கூட எதிரியாக கூட மாறலாம். அப்படியும் கான்செப்ட் வருங்கண்ணா, சொல்ல முடியாது. அது வெங்கடேஷ் பிரபுக்கு தான். அமரன் பற்றி ஏதாவது? அமரன் நோ கமெண்ட், சிம்பிளி வேஸ்ட். எப்படி பார்த்தாலும் தளபதி தானா? எப்படி பார்த்தாலும் தளபதி தான். ஆமாண்ணா. தனிப்பட்ட முறையில் போனால் எஸ்கேக்காக பார்க்கலாம். மோதல் விசஸ் வரும்போது தளபதி தான். ஹாப்பி பர்த்டே தளபதி. கோட்டும் அமரனும் மோதுது, அது என்ன பாருங்க ப்ரோ? கோட்டு தான் ப்ரோ. தளபதியும் இருக்கும், சிவகார்த்திகேயன் இருக்கும். ஆனால் நம்ம கோட்டு தான் ப்ரோ. கோட்டை பார்த்துட்டு சிவகார்த்திகேயன் போய்க்கலாம். அது அப்படியே போய்க்கலாம். ஃபஸ்ட்டு ஷோ நம்ம எப்பயுமே கோட்டு தான், தளபதி தான். அதான் ப்ரோ, ஃபஸ்ட்டு ஷோ எப்பயுமே தளபதி தான். 2வது ஷோ நம்ம சிவகார்த்திகேயன் நம்ம சப்போர்ட் பண்ணிக்கலாம். நம்ம எப்பயுமே ஃபஸ்ட்டு கோட்டு தான். அதெல்லாம் தளபதி தான். வாழ்க.